முதலாம் ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 16 வசனத்திலே 1 Kings 1:16 தாவீது கேக்குறான் உனக்கு என்ன வேண்டும் வாசிங்க. David asked what you want. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ராஜா கேக்குறான் உனக்கு என்ன வேண்டும்? And the king asked what wouldst thou? உடனே அவள் சொன்னால் என்னுடைய பிள்ளை சிங்காசனத்துல வீற்றிருப்பான் என்று நீர் வாக்கு பண்ணி கொடுத்தீரே அதுதான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று கேட்டாள். Immediately she said, assuredly you said that thy son shall reign after you and I want that fulfillment of promise. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த விண்ணப்பம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. In a distressed situation this promise is fulfilled. உங்களுடைய வேலைஸ்தலத்துல சிங்காசனம் வேணுமா? ஸ்தானங்கள் வேணுமா? Do you want positions or thrones in your professions? Promotion வேணுமா? Do you want promotions in your work? உன்னுடைய ஸ்தானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? Do you want your positions to be preserved? கர்த்தரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible with God. உனக்கு எல்லாவற்றையும் தர அவர் வல்லவர். He is able to give you everything. அவருக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்துல உன்னை சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். He knows as to when he should make you to sit on the throne and beautify you. இவள் போய் கேட்டாள் தகப்பனே ஆண்டவனே நீர் இப்படி எல்லாம் சொன்னீங்களே இதெல்லாம் உண்மைதானே இப்போ அதோனியா ராஜாவாகிறானே என்ற ஒரு கேள்வியோடு அவனிடத்தில் போய் நின்றாள். Now she is going and asking him, you have promised like this now but now Adonijah is becoming a king. தாவீது சொன்னா நான் சொன்னது சொன்னதே இதோ இன்றைக்கே சாலமோன் ராஜாவாவான் என்று சொல்லிவிட்டார். But the king David said what I have told is told today itself Saul will become king. அருமையானவர்களே உலக பிரகாரமாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் மாத்திரமல்ல உங்களுடைய ஸ்தானங்களையும் கர்த்தர் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உட்கார வைத்து அழகு பார்க்க தேவன் வாஞ்சிக்கிறார். Dear beloved, not only your worldly requirements but he was also able to give you the positions in this world and make you honor. எடுத்து உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்க அவருக்கு விருப்பம் உண்டு. He has the desire to take you out of the mire and to make you sit on the throne. ஆடு மேய்த்தவனை சிங்காசனத்துல உட்கார வைத்தார். He who was grazing the sheep was sat on the throne. கழுதையை தேடி போனவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். He who went searching for asses was made to sit on the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் நீ இந்த சிங்காசனத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? But are you crying for this throne? promotion கிடைக்கல that you have not got promotion என் ஸ்தானத்துல என்ன இருக்க விடல that they are not keeping my position எனக்கு வர வேண்டிய அந்த இது கிடைக்கல that which I should receive I am not got நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் உனக்கு தேவைன்னா நிச்சயமா கொடுப்பார் you pray if it's needed for you the Lord will give you உலகத்துல உனக்கு சிங்காசனத்துக்காக நீ அழுகிறதை விட பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபித்தால் நலமா இருக்கும் more than for the throne which you have in this world if you pray for the throne in heaven it will be good for you உலகத்துல உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவது தேவனுக்கு சுலபமான ஒரு காரியம் it is easier for God to bring you to the throne in this world நீங்க தமிழகத்தை பாருங்க you look at Tamil Nadu இல்ல இந்தியாவை பாருங்க or look at India இல்ல மற்ற மாநிலங்களை பாருங்க look at any other states எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ராஜ பரம்பரைன்னு நினைக்கிறீங்க ஆளுகை செய்றவங்க எல்லாம் do you think all those who are reigning are of the kingly house தமிழ்நாட்டு ஆளுகை செய்றவங்க எல்லாம் ராஜ பரம்பரைகளா do you think that they are descendants of the kings இல்ல மற்ற மாநிலங்களிலே ஆளுகை செய்றவங்க எல்லாம் சிஎம் இருக்கறவங்க எல்லாம் யாருன்னு யோசிச்சு பாக்குறீங்க do you think that those who are chief ministers who are they யாரும் ராஜ பரம்பரை கிடையாது none of them are the heads of the kings அத நான் சொல்ல விருப்பப்படல that we did not say ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க தான் everyone were in different status அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கையை தொடங்குனாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் the world knows as to how they have begun the beginning ஆனா அவங்க எல்லாம் சிங்காசனத்துல கர்த்தர் தான கொண்டு வந்து வைக்கிறாரு but it was God who brought them to that position அதனால உன்னையும் உலக பிரகாரமான சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு முடியும் therefore it is possible for him to place you also in the throne of the world சிறைச்சாலையில் இருந்து அரசால எழும்பி வருவோர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது we see that those who are from prison can come even to kingship ஆனா நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா உலக சிங்காசனத்துக்காக நீ ஜெபிக்கிறதை விட நீ பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபிப்பது நல்லது but what I say to you is more than you praying for the throne of this world you pray for the throne in heaven மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew 20:21 அங்கே ஒரு தாயை தன்னுடைய பிள்ளைகளோடு இயேசுவை சந்தித்தாள் there a mother with her children are meeting Jesus அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா what was her request ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னாள் she said Lord we want to make a request from you 20ஆம் வசனத்துல போய் கேக்குறா ஒரு விண்ணப்பம் நாங்கள் உம்மிடத்தில் பண்ண வேண்டும் verse 20 she said Lord we desire a thing from you மத்தேயு 20:21ல பார்க்கும் பொழுது Matthew 20:21 வாசியுங்கள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவர் அவளை நோக்கி கேக்குறார் உனக்கு என்ன வேண்டும் he asked what will thou உடனே அவ சொல்றா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது எனக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு ஒரு பையன் உம்முடைய வலது பார்சத்துல உட்காரணும் ஒரு பையன் உம்முடைய இடது பார்சத்துல உட்காரணும் immediately she said Lord I have two sons one should sit on the right hand and the other should sit on the left in the kingdom நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஜெபியுங்கள் 2 நிமிஷம் தரேன்னு சொன்னேன் அப்ப யாராவது இப்படி ஜெபிச்சீங்களா before I said I'll give you 2 minutes you pray for certain things did you pray like this எனக்கு இருக்கிற 4 பிள்ளையும் ரெண்டு பிள்ளைங்க வலது பார்சத்துல ரெண்டு பிள்ளைங்க இடது பார்சத்துல இருக்கறணும்னு ஜெபிச்சவங்க கை வைத்துங்க all those who prayed of the 4 children that I have two should be on the right hand and two should be on the left hand கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக வேண்டும் you should become a computer engineer நல்ல பெண் கிடைக்க வேண்டும் a good girl I should get அப்படிதானே
என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். For my child, a good life should be set. வயசு ஆகிட்டே இருக்கு ஆண்டவரே. He is becoming aged. எங்க ஜாதியில கிடைக்க மாட்டேங்க ஆண்டவரே. And in my caste I'm not getting எங்க girls. ஜாதியிலேயே கிடைக்கத்தக்கதாக நேர்வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. You set me in the straight path that I should get. ஆபிரகாமே சொந்த ஜாதியில தான் எடுத்தான்னு சொல்லிருக்க ஆண்டவரே. Even of Abraham it said he took of his own caste. இப்படி தானே ஜெபிச்சிருப்பீங்க? Did you pray like this? நீங்க உங்க ஜெபம் என்ன இருந்துச்சு? உங்க பிள்ளைகளை பத்தி என்ன ஜெபம் இருந்துச்சு? What was the prayer concerning your children? ஒரு வீட்ல சொன்னாங்க நாங்க உபவாசம். என்னன்னு கேட்டா எப்படியாவது கட் ஆஃப்ல என் பிள்ளை கிளியர் ஆகி மெடிக்கல் சீட் வாங்கிடணும். In one house they were fasting and praying, saying that somehow in cut off my child should be cleared and get medical seat. சபையில நடந்த ஒரு உபவாசத்துக்கு நீ என்னைக்காவது போனியா? Had you gone for a fasting prayer in your church? இல்ல ஊர் உன்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு நாள் உபவாசம் எடுத்தியா? Or did you fast and pray that your village should be saved? உங்க பிள்ளைங்க எல்லாம் சிங்காசனத்துக்கு வரணும்னு யாராவது ஜெபிச்சீங்களான்னு கேட்டா முதல்ல ஜெபிச்சதுக்கெல்லாம் ஜெபிச்சோன்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஆள்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? Although said that we had prayed, is there anyone who is seated like this? நாம நம்ம பிள்ளைகளுக்கு சிங்காசனம் வேணும்னு ஜெபிக்கிறோம். என்ன சிங்காசனம்? We are praying for the thrones for our children. Which throne? உலக பிரகாரமான சிங்காசனம் வேணும்தான். அந்த பத்சேபாள் போய் கேட்டா, ஐயோ நாங்கெல்லாம் மாட்டிக்குவோமே, நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா அதோனியா ராஜாவாயிருவான். அதோனியா ராஜா ஆயிட்டானா சாலமோனை கொன்றுவான். நீங்க இப்படி இல்லையே, இப்படித்தான் அவளுக்கு வந்து தாம் பிள்ளை வந்து சிங்காசனத்துக்கு வந்துடணும். அதோனியா செத்தா கூட பரவாயில்ல. But Ziba went and said, Adonijah will become king when you die and we will all be killed. Somehow she wanted Solomon to be on the throne and Adonijah, even if he dies, it's all right. ஆனா இங்க செபதேவின் தாய் வர்றா. But the mother of Zebedee comes here. செபதேவினுடைய குமாரருடைய தாய் வருகிறாள். And the mother of Zebedee's children came. அந்த தாய்க்கு ஒரே தரிசனம் தான். And she had only one vision. ஆண்டவரே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வலது பாரசத்துல இடது பாரசத்துல வரணும். இதுக்கு நீங்க அருள் செய்யணும்னு கேட்டா. Lord, my two sons, one should be on the right hand and the other on the left. You should bless me for this. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும்னு யாராவது ஜெபிச்சீங்களா? Is there anyone who prayed my child should go to ministry? அப்படி ஊழியத்துல போய் அது பாடுபட்டு மரிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சீங்களா? Did you pray that you should go and suffer in the ministry and die? ஊழியத்துக்கு போய் பிள்ளை சுகபோகமா இருக்கணும், நல்ல சபையில இருக்கணும், பெரிய ஸ்தானத்துல இருக்கணும், ஊழியத்துல டாப்புக்கு வரணும். அப்படியா? My child should go and to the ministry and be in good facilities and a good church and should come in the top level in the ministry. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும். My child should go to ministry. ஊழியத்துல மரிக்கணும். And should die in the ministry. ஊழியத்துல பாடுபடணும். Should suffer in the ministry. ஊழியத்துல ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்கணும். Should victoriously end their life in the ministry. சிங்காசனத்துல வலது பக்கத்துல வந்து உட்காரணும். Should sit on the right hand on the throne. அப்படி உங்க பிள்ளைகளை குறித்து யாருக்காவது தரிசனம் இருக்கா, வாஞ்சை இருக்கா, விருப்பம் இருக்கா, எண்ணங்கள் இருக்கா? Do you have such vision or thoughts or mind in you? யாராவது ஊழியத்துக்கு போட்டும். Anybody, let anybody go to ministry. கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானா? You will take the coconut which is in the shop and break for. கடையில தேங்காவை எடுத்து வழியில பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கறானா? You're taking the coconut from the shop and breaking for. ஆனா தான் வீட்ல இருக்கிற தேங்காவை வெடிச்சு எங்க யாருக்கு உடைக்க மாட்டான், பிள்ளையாருக்கு உடைக்க மாட்டான். தான் பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டான். யாராவது ஊழியத்துக்கு போறானா, ஆமா உன்னை பத்தி தரிசனம் கூட பார்த்தேன். பாப்பே. You will not give your own child for ministry. You will say that I have saw the vision concerning another child. அடுத்தவன் பிள்ளை ஊழியத்துக்கு போற மாதிரி தரிசனம் கிடைக்குதே, ஏன் உன் பிள்ளை சிலுவை சுமக்கிற மாதிரி தரிசனம் கிடைக்கலையா? You have a vision for another child to go to ministry. Do you not have a vision that your child should carry the cross? யாரோ பரலோகத்துக்கு போறதெல்லாம் உனக்கு தரிசனத்துல கிடைக்குது, உன் பிள்ளை சிங்காசனத்துக்கு வர்ற மாதிரி தரிசனம் கிடைக்கலையா? You're seeing another person in a vision going to heaven. Do you not have the vision that your child is going to இது throne? ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஊழியத்துக்கா போய்டாத. This is one group and the other group saying for ministry don't go. அதெல்லாம் கஷ்டமானது. That is very difficult. இப்ப உள்ள பிரசங்கம் இப்படித்தான் பண்றாங்க, ஊழியத்துக்கு வா வான்னு வந்த பிறகு ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. Now they are only preaching like this, you should come to ministry. After coming inside they will not take care of you. வா வான்னா வர முடியாது. If they are called, you cannot come. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. Except one is called like Aaron, nobody can be made worthy of this ministry. உங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire your children to go to ministry? தான் பெற்ற பிள்ளை சிலுவையிலே அப்படியே அடிக்கப்பட்டு தொங்கப்படுகிறத அந்த தாய் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டார். The mother whom she has given birth, he was crucified on the cross and he is shedding his blood, seeing that she cried. அந்த பட்டயம் அவளுடைய இருதயத்தை ஊடுருவி போனது. The sword went pierced her heart. அப்படியே பார்த்து ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்படியே ரத்தம் எல்லாம் ஒழுகுது, ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே பார்த்து பரிதவிக்க தான் முடிந்தது. She was only feeling sad for him because he was pierced and he was shedding his blood and giving his life. நான் ஒரு சபையில ஊழியத்துல இருந்த பொழுது, When I was in the ministry in our church, அங்க ஒரு புருஷன் மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. the husband and wife had no children. ரெண்டு பேருமே டீச்சர்ஸ். Both of them are teachers. அந்த சகோதரியை விட அந்த சகோதரன் கொஞ்சம் விசுவாசத்துல குறைஞ்ச ஒரு ஆள். More than the sister, that brother was lesser in faith. அந்த சிஸ்டர் தான் அந்த பிரதர் எழுதிக்கிட்டே வருவாங்க. It was that sister who used to draw that brother. திடீர்னு அவர் சிக் ஆயிட்டாரு. He was suddenly become sick. ஃபெய்த்தம்ல கொண்டு வந்து வச்சாங்க. And they brought him to the faith home. ஒரு வாரத்துல திடீர்னு இறந்துட்டாரு. In 1 week he suddenly died. டக்குன்னு இறந்து போயிட்டாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்.
He suddenly died and it was a shock to all. எல்லாரும் அழுதுட்டாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் அழுதுட்டாங்க. All the servants of God even began to cry. அந்த சிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? That sister's statement was, இதுக்கு தான் நான் ஜெபிச்சேன். it was for this that I prayed. என்ன ஜெபிச்சீங்க? What did you pray? நான் உயிரோட இருக்கும்போது அவர் ஜெயத்தோட ஓட்டத்தை முடிக்கணும். When I am alive, he should victoriously end his race. ஏன்னா எனக்குரிய அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் அவருக்கு கிடையாது. Because- நான் மரிச்ச பிறகு அவர் உயிரோட இருந்தாருன்னா அவர் விசுவாசம் நிக்க மாட்டாரு. Because he does not have the faith which I have. If he should die after I die, then he will not stand in faith. அதனால நான் இருக்கும்போதே அவருடைய ஓட்டத்தை நல்ல ஜெயத்தோடு முடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஸ்தோத்திரம். நாங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. She said that I prayed to the Lord that he should finish his race even when I am alive. I should see him victoriously, and he praised the Lord. She praised the Lord. நீங்க அப்படி யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா? Will any of you pray like this and say that the Lord has done like this to me? மகனே, தாவீது சொல்றான், மகனே உனக்கு பதிலா நான் மரித்திருந்தால் நலமா இருக்கும். அப்படித்தானே ஜெபம் பண்ணுவான். David says, son, if I had died instead of you, it's better. ஒரு 8 வயசு பையன் இறந்து போயிட்டான். An 8 years boy died. விசுவாசத்துல மரிச்சிட்டான். And he died in faith. அடக்காரதனை முடியுது. His funeral service was over. திடீர்னு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு? அந்த பிள்ளையினுடைய தகப்பனை ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. Suddenly the servant of God asked the father of that child to pray. எப்படி இருக்கும்? How it would 8 be? வயசு பையன் விசுவாசத்துல செத்துருக்கிறான். ஆராதனை அடக்காரதனை முடிஞ்சிட்டு ஜெபத்துக்கு யார சொல்றாங்க? அந்த 8 வயசு பையனுடைய அப்பாவை ஜெபிக்க முடியா பாஸ்டர் சொல்லிட்டார், நீ ஜெபம் பண்ணுங்க பிரதர். And the pastor asked him, the father of the 8-year-old boy who was dead, he was asked to pray. அந்த தகப்பன் உடனே ஜெபித்தார். Immediately that father prayed. ஆண்டவரே, இந்த 8 வருஷம் இவனுக்கு தகப்பனாக என்னை மாற்றி இந்த உலகத்தில் அவனை பராமரிக்க கிருபை தந்தீர். இப்பொழுதோ பரம தகப்பனாகிய உம்மிடத்தில் அவன் வந்திருக்கிறான். நீர் அவனை இனிமேல் கடைசி வரை பராமரித்துக் கொள்வீர். நான் வரும்போது அவனை காண்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொன்னார். He said, Lord, you had granted me these 8 years to be a father to him, and now he is come to you in the heavenly Father, and when I come, I will see him. And saying so, he finished his prayer. யாராவது இப்படி ஜெபம் பண்ணுவீங்க? Will you pray like this? ஜெபம் பண்ணுவீங்க? Will any of you? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? 8 வயசு பிள்ளையை போய் எடுத்துட்டாரு. அப்படினு சொல்லுவோம். Does not the Lord have eyes? An 8-year-old child he is இனி taken. ஜெபமே பண்ண மாட்டேன். I will never more pray. இனி கோயில் பக்கம் வர மாட்டேன். I will never come to church anymore. இதுதான் பின்மாற்றத்தின் உச்சகட்ட ஆவியினுடைய தாக்குதல். This is the heights of the attack of the spirit of backsliding. அவங்க என்ன அருமையா ஒரு தகப்பன் ஜெபம் பண்றான் பாருங்க. See how beautifully a father is praying. 8 வருஷம் இவனை பராமரிக்க முடியா என் கையில கொடுத்தீங்க. 8 வருஷம் நான் பராமரிச்சிட்டேன். இப்ப பரம தகப்பனாகிய உம்மிடத்துல கொடுத்திருக்கிறேன். உம்மிடத்துல வந்துட்டான். நான் வரும்போது பாக்குறேன். சொல்லுவீங்களா? Will you say that for 8 years you were given man to my hands, and now he is coming into the heavenly Father, and I will come and receive my faith? மரணத்துல தான் தெரியும் ஒரு விசுவாசியுடைய ஒரிஜினல் தன்மை. Only in the death can the originality of a believer be கல்யாணத்துல seen. தான் பார்க்கலாம் ஒரு விசுவாசி போலியா உண்மையானவனான்னு In கண்டுபிடிக்கலாம். a wedding alone you can see if the believer is original or not. சாவுல தான் பார்க்கலாம் ஒரு விசுவாசி ஒரிஜினலா பொய்யான்னு தெரியும். In death and life only you can see that the originality of a believer. கல்யாணம்னு உடனே இவன் ஆசையை சொந்தக்காரன் பேர்ல போடுவான். எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க மச்சான் சொன்னாரு. உனக்கு எங்க முதுகெலும்பு எங்க போச்சு? உனக்கு ஸ்பைனல் கார்டே இல்லையா? With a desire in the weddings he'll put on the names of his brother and உன் பிள்ளை sister. தான கல்யாணம். It is your children's wedding. உனக்கு எங்க விசுவாசம் போச்சு? Where is your faith gone? அவங்க பெத்த பிள்ளை இல்ல, நீ பெத்த பிள்ளை தானே. It's a child whom you have begotten, not they. உனக்கு தான் சத்தியத்துல முதுகெலும்பு நிக்கணும். You only should have a backbone in this truth. நீ தான் அதுல நிக்கணும். கர்த்தர் அதை தான் பாப்பாரு. You should stand by this and God will look at this. சாவுலயும் நீ தான் அந்த விசுவாசத்தை ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். In death, you only should stand by that faith and stand. நீ நின்னு பாரு, கர்த்தர் அற்புதமாய் செய்வார். You stand and see the Lord will do miracles. நான் ஒரு அடக்காரனுக்கு போயிருந்தேன். என் சபை தான் அது. I went for a funeral service in my church. அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைங்க. That sister had 2 children. SRF ன்னு ஒரு கம்பெனில அந்த சகோதரன் வேலை செஞ்சார். And that brother was working in a company SRF. MRF மாதிரி SRF. As an MRF, it is an SRF company. திடீர்னு மஞ்சக்காமல வந்து விட்டாரு. Suddenly jaundice attacked. கொஞ்ச நாள் வீட்ல இருந்தாரு. And he was in his house. ரொம்ப சீரியஸ் ஆன உடனே ஃபெய்த்தம் கொண்டு வந்தாங்க. When he was serious, they brought him to Faith Home. ஃபெய்த்தம் கொண்டு வந்து இன்னும் ஒரு சீரியஸ் He ஆயிட்டாரு. became even more serious to திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அந்த கம்பெனி பஸ் எடுத்துட்டு வந்தாங்க. Suddenly the employees with him took the company bus and came. ஃபெய்த்தம் உள்ள பூந்தாங்க. They entered the Faith Home. இவர் எங்க எம்ப்ளாயி, உங்க சர்ச் மெம்பர்ங்கிறது ஒரு பகுதி, இது இவர் எங்க கம்பெனி எம்ப்ளாயி, அதனால எவனும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. They said, he is our company employee, he might be a church member, but he is our employee, and saying so they carried him off.
அங்க உள்ள பிரதர் பாஸ்டர் என்ன செய்வாரு? What will that brother and pastor do? நாங்க என்ன பண்ண முடியும்? What can we do? பேசாம இருக்கோம். And we were silent. என்ன நடந்துச்சு? What happened was, அந்த சகோதரன் பாருங்க, that brother, கர்த்தாவே இதுவரைக்கும் நான் தெய்வீக சுகத்துல நின்ன சுவாமி, hitherto I stood in divine healing. இப்ப என்னால உட்கார முடியல, நிக்க முடியல. Now I am not able to sit and stand. என்னைய பலவந்தமா தூக்கிட்டு போறாங்களே. They are taking me of force. என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் ஆண்டவரே. You help me to preserve my faith. நான் உம்மிடத்துல வர ஆசைப்படுகிறேன். I desire to come to you. அப்படி பஸ்லயே செத்து போயிட்டார். In that bus itself he died. கொஞ்ச தூரம் போனா பஸ்ல இவர் செத்து போயிட்டாரு. இவனுக்கு எங்க கொண்டு போனே தெரியல, கொண்டு போனவனுக்கு. And the ones who carried him did not know where to take him because he died in the bus. ஹாஸ்பிடல் கொண்டு போக முடியாது, ஆள் செத்துட்டாரு. They cannot be taken to the hospital because he இவன் is dead. கோயிலுக்கு கொண்டு வந்தா நீ தான தூக்கிட்டு போன நான் கேப்பேன். If he is brought back to the faith home, I will ask us to you only carry him. மனைவி ஏன் புருஷனை ஏன் தூக்குனான்னு கேப்பா. When she is gone to go home, the wife will ask us why you carried my husband. அவன் எல்லாம் ஓடுற கண்டிஷனுக்கு வந்துட்டான். And he did not know what to do at all. அந்த அடக்காரனை நடந்தது. And that funeral service was taken place. அந்த அடக்காரனில பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரன் அவ்வளவு பேர் வந்துட்டான். All the company members came in that funeral service. வந்து சர்வீஸை நடத்த விடாம தகராறு பண்றான். And they are bargaining without able to conduct the service. மருந்து எடுக்காம கொன்னுட்டான்னு சொல்லி கத்துறாங்க. They are shouting saying without taking medicine they have killed him. பாஸ்டர் லாசரஸ் பிரசங்கம். And Pastor Lazarus was giving a message. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. Death of the saints is precious in the sight of the Lord. வசனம் தான் சொன்னாரு, அதுக்கு பிரசங்கமே பண்ண விடல அவனுங்க. He told only this verse. ஆளை கொன்னுட்டு மரணம் அருமையானதுன்னு சொல்றான். ஏய் நிறுத்துறான்னு சொல்லிட்டான் அவ்வளவு. They did not allow him to preach at all saying that you have killed the person and you are preaching it's precious. அப்படி பிரேக் ஆயி போச்சு ஆராதனை. And that meeting was just broken. அந்த சிஸ்டர் எந்திரிச்சது. That sister got up. அவங்களுக்கு 2 வாலிப பிள்ளைங்க. She had 2 young children. 2 கல்யாணம் கட்டாத சின்ன பிள்ளைங்க. And both of them were not married. அதுல ஒரு பிள்ளை ஊமை. And one is a dumb. எப்படி இருக்கும் பாருங்க. Look how it is. 2 வாலிப பிள்ளைங்க, அதுல ஊமையான ஒரு பிள்ளை. இத விட்டுட்டு அவர் சின்ன வயசுல மரிச்சிருக்காரு. இப்ப இந்த அடக்காரனில இவங்க தகராறு பண்றாங்க. It was 2 young children, one is dumb and leaving them he has dead and she is now striving with them. அப்படியே எந்திச்சாங்க. She got up. அந்த கம்பெனி ஜிஎம் கூப்பிட்டாங்க. She called the company GM. மரியாதை செலுத்துறதா இருந்தா அமைதியா இருந்து இந்த அடக்காரனை மரியாதை செலுத்த சொல்லுங்க. If you want to give respect, you can in silence give respect in this meeting. எனக்கு இந்த கம்பெனி ஆளுங்க தேவையில்லை, இந்த சர்ச் ஆளுங்க தான் தேவை. I do not want the company members, I want the church members. எதுக்காக வாழ்ந்தாரோ அதுக்காக மரிச்சிருக்கிறார். For whatever he has lived, he has died for it. போறதா இருந்தா உங்க கம்பெனி ஆளுங்க எல்லாம் போக சொல்லிருங்க. You can ask your company members to go if they want. மரியாதை செலுத்துறதா இருந்தா அமைதியா கடைசி வரைக்கும் இருக்க சொல்லுங்க. Or they have to pay respect, ask them to keep silence. எனக்கு அவர் பண்றாரே பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையானதுன்னு அந்த பிரசங்கம் இப்ப எனக்கு வேணும். I want the message which says precious is the sight of the Lord, this death of saints. எங்க வீட்டுக்காரருக்கு கடைசி மரியாதை நாங்க இந்த பரிசுத்தவான்களை வச்சு செய்யணும்னு ஆசைப்படுறேன். I want to pay the last respect to my husband with the saints of God. அந்த ஜிஎம் போனாரு. The GM went. கம்பெனிக்காரலாம் கூப்பிட்டாரு. உன்னையோ எவனையும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போறதா இருந்தா எல்லாரும் வெளியே போ. She said that none of you are wanted here. If you want to go, you please go. இருக்கறியா? மரியாதை செலுத்துறேன்னா அமைதியா இருந்து மௌனமா இருந்து அஞ்சலி செலுத்து. If you want to pay the respect, then you can in silence pay the respect. அப்படி ஆஃப். Then all of them were put off. ஆராதனை நடந்துச்சு. And the meeting went on. இப்படி யாராவது சாவுல பேசுவீங்களா? Can you speak like this in a funeral? உங்க வீட்ல யாராவது செத்து போய்ட்டா நீங்க வெளியே வர மாட்டீங்க. எங்கயாவது சந்து பொந்துல போய் கிச்சன்ல நுழைஞ்சு உட்கார்ந்து ஒளிஞ்சுக்குவீங்க. If anybody dies in your house, you will not come outside at all. You will go hide yourself. காட்டினவர்கள். They were the ones who lived. அந்த சின்ன வயசுலயும் தம் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். ஊமையான பிள்ளைக்கும் கர்த்தர் வாழ்க்கை கொடுப்பார். நான் இருக்கும்போது அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு ஊமையான பிள்ளைக்கு. In that small age, she had the hope that the Lord will give life to her children. That dumb girl was married when I was there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதனால நீங்க இந்த நாட்கள்ல சத்தியத்தை நீங்க ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். You should stand by the truth these days. உங்க பிள்ளை சிங்காசனத்துக்கு வரணும். இந்த சிங்காசனம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு கலெக்டர் ஆயிட்டு என்ன பிரயோஜனம்? Your child should come to the throne of God. What is the use if your child becomes a collector? கர்த்தர் உன்னை உயர்த்த அவருக்கு முடியும். The Lord can lift you up in the worldly manner like this. ஆனா பரலோகத்துல சிங்காசனத்துல உன் பிள்ளை வந்து சேருமா? But will your child come to the throne in heaven? நீங்க படிக்க வைக்கிறீங்க, பாட வைக்கிறீங்க, ஆட வைக்கிறீங்க, நடக்க வைக்கிறீங்க, அழகா Dress போட்டு உங்க முன்னால கூட்டிட்டு வர்றீங்க. அது என்ன Dress போட்டுச்சுன்னு உனக்கு கூட கண்ணு தெரியாத மாதிரி போட்டு கூட்டி வர்ற. எல்லாரும் பார்த்தான் சிரிக்கிறான், முகத்தை சுளிக்கிறான், என்னெல்லாமோ யோசிக்கிறான். அதெல்லாம் பத்தி உனக்கு சென்ஸ் காமன் சென்ஸே வொர்க் பண்ணல. இஷ்டத்துக்கு போட்டு கூட்டி வர்ற. You are educating your children, making them walk and sing and dance and making them dress in different ways. Even if the others are caring for it, you are not bothered. You are bringing them in such a way. ஆனா இந்த தாய் சொன்னா என் பிள்ளைங்க ரெண்டும் சிங்காசனத்துல வந்து சேரணுமாண்டா. But this mother said, my 2 sons should come to the throne. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது? How many of you have such a desire? எங்க பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்துல சிங்காசனத்துல வந்து சேரணும். All my children should come to the throne in heaven. கடைசியாக Lastly, எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது
Book of Esther chapter 7 இரண்டாம் வசனத்துல ராஜா கேக்குறான் உன் மன்றாட்டு என்ன? verse 2 the king asks us to what is your request? உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is your request? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். Even if you ask for the half of my kingdom I will give எஸ்தர் to you. ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? O Queen Esther, what is your request? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. What a question, a beautiful question is this? வாசியுங்கள் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Esther 7:2 இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இங்கே ஒரு ராஜா கேக்குறான் எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy petition? Queen Esther asked the king. உன் மன்றாட்டு என்ன? What is thy request? உன்னுடைய வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும். And your request shall be granted you. ஒருவேளை ராஜ்யத்துல நீ பாதி கேட்டா கூட நான் உனக்கு தர்றேங்கறான். If you ask for half of my kingdom, it shall be given to you. அவ உபவாசம் போட்டு நிக்கறான்னு அவனுக்கு தெரியாது. He does not know that she is fasting and standing. அவ உலக ஆசையில நிக்கறாளுங்கற சிந்தையில தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். He thinks that she is standing with the desire of the world. என்னடா பெண்கள் சொன்னாலே உலக ஆசை கொஞ்சம் இருக்குன்னு அவனுடைய கணிப்பு. Because he had in his mind that if it is girls, they have the worldly அவ mind. உபவாசத்துல இருந்து அவ பதறிக்கொண்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. But he does not know that she is fasting and she is pathetic over it. அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? What is her request? எனக்கு பதிலாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. Let my life be given me at my petition and my people at my request. அவ சொல்றா எனக்கு என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் எனக்கு வேணும். For my petition I want my people, she says. உனக்கு என்ன வேணும்னு சொன்னா எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும்னு அவ கத்துனா. She cried out for souls when she was asked for நாசரேத்து விசுவாசிகள் இப்படி யாராவது ஜெபிக்கிறீங்களா? Are the Nazareth believers praying like this? யாராவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 நிமிஷம் ஜெபிங்கன்னு சொன்னனே அப்போது யாராவது கர்த்தாவே நாசரேத்து சபை நிரம்பி வழியணும் ஜெபிச்சீங்களா? For 2 minutes when I asked you to pray, did you pray, Lord, for this Nazareth church should open பாக்கெட் people? நிறையணும் ஜெபிச்சியே, பீரோ நிறையணும் ஜெபிச்சியே, ஆத்துமாக்கள் நிறையணும் ஜெபிச்சாயா? You prayed for your pocket to be full, your bureau to be full. Did you pray for people? அப்படிதானே? Is it not so? வண்டி நல்லா ஓடணும், பாலிசி ரொம்ப கிடைக்கணும், நல்ல பணம் கிடைக்கணும், நல்ல வண்டியில வரணும், நல்ல ராயலா இருக்கணும், சபையில நம்ம ஒரு ஸ்டாண்டா ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுல இருக்கணும். இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா இவ ஜெபிச்சா என் மன்றாட்டுக்கு எனக்கு ஜனங்கள் வேண்டும். We are praying that we should be in a good standard of life and we should be blessed, our pocket should be full and so on. But she is praying, I need people for my life. எனக்கு ஆத்துமாக்கள் தாரும் ஆண்டவரே. You gave me souls, Lord. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வேண்டுதல் பாத்தீங்களா? See what a request she had. அவளுக்கு ராஜ சுகபோகமாக இருக்க முடியும். She could have lived a luxurious life in king's. அழகான உடை, அழகான வாழ்க்கை, அழகான அருமையான வாழ்க்கை, பூமியிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் அவளை தேவன் தூக்கி வைத்திருந்தார். She had a beautiful life and God had kept her in an honorable position in the world. ஆனா அந்த இடத்துல இருந்துட்டு அவ ஜெபித்தது, கர்த்தாவே நான் உபவாசம் போட்டிருக்கிறேன் கர்த்தாவே, என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய ஜனங்கள் எனக்கு தரணும்னு கேட்டா. But she said, Lord, I have fasted, you should give my people for my request. உன் ஜீவனுக்காக உனக்கு பதிலாக மனுஷர்களை தருவேன் என்று வாக்குத்தத்தம் தேவன் பண்ணியிருக்கிறார். The Lord had promised that he will give you people instead of your life. ஊழியம் செய்கிறவர்கள் இங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. Those who are serving the Lord, you make such a request. ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறோம், ஆத்துமாக்கள் வேணும்னு கேக்குறது இல்லையே. We are asking for such and such a thing in our ministry, we are not asking for souls. ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குது, One person is asking having life நிலங்கள் கிடைக்குது, and one is having lands, நல்ல வேலை கிடைக்குது, they are having good jobs, நல்ல குடும்பம் கிடைக்குது, நல்ல மனைவி கிடைக்கிறா, having good wife and family. எல்லாவற்றையும் சேர்த்து வச்சதெல்லாம் அனுபவிக்க பிள்ளை இல்லையே. All what you have saved, you do not have a child to enjoy it. அதுபோலதான் நம்முடைய சபையில எல்லாம் இருக்கு, ஆத்துமாக்கள் தான் இல்ல. That is how in our church we have everything, only souls are not நம்ம found. எத்தனை பேர் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருப்போம்? How many of you would have asked the answer the Lord for the question he is asked? அந்த சப்பானி ஏதாவது பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். That lame person asked for alms. ஆனால் அவனுக்கு அன்னைக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்தார். But the Lord made him to walk that day. இந்த பார்வையடைகிற இந்த குருடன் கேக்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். This blind person asked, Lord, I need sight. உங்க இந்த காலை வேளையில உங்களில் எத்தனை பேருக்கு தெய்வீக பார்வை வேண்டும்? This morning, how many of you want divine sight? எத்தனை பேருக்கு மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும்? How many of your minds should be enlightened? எத்தனை பேருக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை வேண்டும்? How many of you want to discern? உங்களில் எத்தனை பேருக்கு ஞானம் வேண்டும்? How many of you want wisdom? அதுவும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எத்தனை பேருக்கு வேண்டும்? And even above the wisdom from above, how many of you want? எத்தனை பேருக்கு சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne? அதிலும் எத்தனை பேருக்கு பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne which is in heaven? எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? How many of you want the darkness to be எத்தனை பேருக்கு removed? நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை வேண்டும்? How many of you want the life of springs? எத்தனை பேருக்கு விசுவாச வாழ்க்கையின் வறட்சி மாறி விசுவாசம் செழிப்பாய் மாற வேண்டும்? How many of you want the darkness in your faith to be removed and your faith should be
fertile? எத்தனை பேருக்கு ஆத்துமாக்கள் தேவை? How many of you want souls? எனக்கு ராஜ்யம் வேண்டாம் ஆண்டவரே. I do not want the kingdom, Lord. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியங்கள் மகிமை மேன்மை வேண்டாம் ஆண்டவரே. I do not want the riches of glory of this world. எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். I want souls. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பெண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும், அதெல்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் வேணுங்கிற போது தருவார். Leaving all this, do not ask for a girl or a boy. When you need, the Lord will give that. இதை விட்டுட்டு சத்துருடைய தலை வேணும், அவன் ஜாவணும், இவன் ஜாவணும், கை ஒடியணும், இப்படிலாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. Leaving this, you should not say that your enemy's head or hand or should be broken. You should not ask like this. ஒரு கம்பெனில இருந்து பார்சல் ஏத்திக்கிட்டு வண்டியில போனாங்க. In a company, they were taking a parcel in a vehicle. அப்ப ஒருத்தன் போய் கேட்டான் எங்க போகுதுன்னு. And one went and asked as to where it's going to. அவன் வண்டிக்காரன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு எங்க தெரியும், என்னைய கொண்டு போய் போட சொல்லிருக்காங்க, லாரி செட்ல போட போறேன். And the driver said as to where it's going, I do not know. I'm going to put this in the lorry shed. பார்சல் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுனா. He said where the parcel is going to. நம்ம ஒரு விசுவாசி தான், ஏடா கூடமான விசுவாசி இப்படி கேட்டான். It was a believer, he only asked such a question. அப்ப அவன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு என்னையா தெரியும், லாரி செட்டுக்கு போகுது அவ்வளவுதான். He said as to what do I know where this is going to, it's going to the lorry shed. இவன் நேரா அந்த வீட்டுக்கு போனான். He went straight to the owner's house. அந்த ஜாமான்லாம் எங்க போகுதுன்னு கேட்டேன், அவன் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். I asked as to where these things are going to, he is not giving a right reply. இவனுக்கு கொஞ்சம் ரிலேஷன் அவன். He was a relative to him. அதனால கொஞ்சம் உரிமையோட கேட்டான். Therefore with his authority he asked him. அவன் சொன்னா அது எங்க போனா உனக்கு என்னன்னு கேட்டான். He said where it's going to, what's for you? இல்ல எங்க போகுதுன்னு கேட்டா உங்க வண்டிக்காரன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறான். ஆமா அதை ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யாரு உனக்கு சொல்லணும், அது எங்கேயோ போகுது விடு அப்படினா. The owner of the vehicle is not saying as to where it's going to. What is the need for you that he should say where it's going to? என்ன நீ இப்படி பேசுற, நான் ஜெபிச்சா நீ இருக்கவே மாட்டே, உன் கம்பெனியே இருக்காது தெரியுமான்னு. Immediately he said what you are speaking like this, if I should pray you will not be ஒரு there. சிலருக்கு இப்படி ஆசை, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு, நான் ஜெபிச்சா அப்படி ஆயிரும், நான் ஜெபிச்சா இப்படி ஆயிரும், அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் இப்படிலாம் சொல்லுவான். Some of them say that if I will pray such a thing will happen, he has dead and such a person is dead and so on. இவன் போய் அவன்கிட்ட சொன்னா எங்க போகுதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சொன்னா உனக்கு என்னடா சொல்லணும், வேலையை பார்த்து போன, நான் ஜெபிச்சா அவன் கம்பெனியை நின்றும் தெரியுமா, ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அன்னைக்கு அந்த விசுவாசி அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்துச்சு அவனுக்கு. He said that if I should pray then you know what will happen to you. He immediately was smote. வழியில போற நாயை காதை பிடிச்சலாம் இழுக்க கூடாது. You should not pull the ears of the dogs which is going by the way. வழியில போற நாயை காதை பிடிச்சிட்டா என்ன செய்யும்? If you will pull the ears of the dog which is going by the way, what will happen? ஒரு கிஸ் பண்ணிட்டு போய்டுமா? Will it kiss you? என்ன செய்யும்? What will happen? ஒரு கடி கடிக்கும். இன்னைக்கு வழியில போற நாயை நீ காதை பிடிச்சு இழுக்காத. அவசியமில்லாத காரியங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. Do not pull the ears of a dog which is going by the way. Do not interfere yourself in unnecessary matters. அவசியமில்லாத ஜெபங்கள் உங்களுக்கு பதில் கொண்டு வராது. An unnecessary prayer will not give you an answer. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேக்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Today the Lord is asking you as to what he should do for you. துவக்கத்துல கேட்கப்பட்ட அதே கேள்வி இப்ப ரிப்பீட் ஆகிறது. The question which he asked at the beginning is repeated. இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்துல கர்த்தர் உன்னோடு கேட்டாரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீ அதுக்கு பதிலாக பல காரியங்களை கேட்டாயே, இவைகளுக்கு மத்தியில மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். In the beginning of this message the Lord asked us to what he should do for you, and you have asked certain things from him. Again he is asking you what I should do for you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes and kneel down. எனக்கு ஒரு ஆசை, அந்த மனுஷனுக்கு பார்வை கிடைத்தது போல எனக்கும் உங்களுக்கும் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். I have a desire that as that man received the sight, if our eyes of understanding are being opened today, it will be good. எல்லாருக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடைத்தால் நலமாயிருக்கும். If all of them have received the wisdom from heaven above it, எல்லாருடைய வாழ்வின் வறட்சியும் நீங்கினால் நலமாயிருக்கும். if the dryness of all the people of God are removed, then it will be good. எல்லாருக்கும் இந்த உலகத்திலே உள்ள உயர்வும் கிடைத்து பரலோகத்தில் உள்ள மகிமையான சிங்காசனமும் கிடைத்தால் நலமாயிருக்கும். If the exaltations are given in this world and the throne in heaven above it, it will be good. எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஆத்துமாக்களை நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். How much ever you are lifted up, it will be good if you ask for souls. எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such things? எல்லாரும் கண்களை மூடுங்கள் பிரியமானவர்களே. Let's all close our eyes. உங்களுக்கு நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன தேவை? I have told the word of God thus far. What is your need? ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும், என் மனக்கண் பிரகாசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, I want the eyes of my understanding to be opened. How many of you will ask this? ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for the wisdom from heaven above? கர்த்தாவே, பரலோகத்திலே சிங்காசனத்திலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, grant me and my children that we might sit in the throne above. How many of you will ask ஆண்டவரே,
எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவம் வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for, Lord, give me springs of water? ஆண்டவரே, எனக்கு பதிலாக மனுஷர்களையும் என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, how many of you will say, Lord, you promised me to give me people instead of my life and nations instead of my life? How many of you will ask such a question? நான் திரும்பவும் சொல்றேன், நெடு முழங்கால் போடலாம். I again repeat, you can kneel down. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. Close your eyes and look to the Lord. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த தேவ சமூகத்துல நீ என்ன ஜெபம் பண்றியோ அது அட் a டைம் பரலோகத்துக்கு போய்டும். In the presence of God, whatever you are praying, immediately it will go to heaven. இந்த சமூகத்தில் பண்ணப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவிகள் கவனித்திருக்கும் சொல்றார். My ears are open unto every prayer which is made in this place. இந்த செவியிலே இந்த ஸ்தலத்திலே என் கண்கள் நோக்கமா இருக்கும். And upon this place my eyes are open. இதிலே பண்ணப்படும் ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்திருக்கும். My ears are open unto every prayer which is made in this place. நான் 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். I have told you 5 things. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு 5 பதில். The 5 reply for what the Lord should do for you. ஒருத்தன் கேட்டான், கர்த்தாவே நான் பார்வை அடைய வேண்டும். One man said, Lord, I need sight. ஒருவன் கேட்டான், கர்த்தாவே எனக்கு ஞானம் தர வேண்டும். One person said, Lord, give me wisdom. ஒரு ஆள் கேட்டது, கர்த்தாவே எனக்கு சிங்காசனம் தர வேண்டும். One person said, Lord, you should give me throne. ஒரு பெண் கேட்டால், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தர வேண்டும். One woman asked, Lord, you give me fertile land. ஒரு பெண் கேட்டால், கர்த்தாவே எனக்கு ஜனங்களை தர வேண்டும். One person asked, Lord, give me people. இந்த 5ல எது வேணும்? What do you want of the 5? நான் ஒரு 2 நிமிஷம் தரேன், நீங்க கேளுங்க. I give you 2 minutes, you ask the Lord. ஒருவேளை துவக்கத்துல நீங்கள் பகுத்தறிவு இல்லாமல் நீங்கள் பல விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம். Maybe in the beginning without discerning you would have made many requests. இல்லாவிட்டால் உங்களுடைய அறியாமையில நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக சொல்லி இருக்கலாம். Or unknowingly you would have told your little request. இப்போ நீங்க வேத வசனங்களை கேட்டிருக்கீங்க, எழுத்தின் பிரகாரமாவும் நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் கேட்கலாம். You have heard the word of God literally and spiritually, you can ask your needs. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கேட்போமாக. All open your mouth and ask. ஆமென். சத்தமிட்டு கேட்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். இயேசு அவனை அழைத்து வரும்படி கேட்டார். மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த தகப்பன் கேட்கிறான் அக்சாலை பார்த்து, மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தாவீது பத்சேபாளை பார்த்து கேட்டான், மகளே பத்சேபாளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாத்தியை பார்த்து, ராஜஸ்திரியை பார்த்து, எஸ்தரை பார்த்து ராஜா கேட்டான், உன் மன்றாட்டு என்ன? தேவன் சாலமோனை பார்த்து கேட்டார், மகனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த 5 காரியத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்க வாயை திறந்து கேட்கலாம். கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே கிருபையின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கே அது கிடைப்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். ஆவியானவர் அதை உறுதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் தேவைப்பட்டால் கேளுங்கள் பிரியமானவர்களே. படிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்துகிறவர்கள், தொழில் நடத்துகிறவர்கள், கர்த்தாவே தொழில் நடத்த ஞானம் தாரும். ஹல்லேலூயா. ரிகராபாலாப்தி ஷபாலகதரவானியா. ஆமென், ஆமென், ஆமென். ரபாலகரவானியா லியாங்கர மினாம் திசன ஹரதனமானியா. ரபலபங்கரபலபங்கரபகதரபலம் திரவிதிவிகது. ஆமென். எத்தனை பேருக்கு கைகளை கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும்? உங்க உள்ளத்தின் ஆழத்தை மட்டும் நீங்க வெளியே சொன்னா கூட வேண்டாம், கைகளை வைத்து ஒரு செகண்ட் கையை வைத்து நீங்க கீழே போட்டுக்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவ தூதர்கள் உற்று நோக்கக்கூடிய ஆராதனையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். இது பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததான ஆராதனை. நீ கை வைத்திட்டீன்னா உன் உள்ளத்தின் ஆழத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் என்ற அர்த்தம். இன்னிலிருந்து பாருங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருந்தால் உங்கள் பார்வை மாறும், தரிசனம் உண்டாகும், மகிமையானவைகளை காண்பாய், அநேக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் உன் பார்வை மனக்கண் பிரகாசிக்கிறது. எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? எத்தனை பேருக்கு வறட்சி மாறி நீர்ப்பாய்ச்சலான அனுபவம் வேண்டும்? கர்த்தர் அதை உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேருக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும்? ஊழியம் செய்ய ஞானம் தேவை. எத்தனை பேருக்கு
கர்த்தாவே என் ஜீவனுக்கு ஈடாக எனக்கு பதிலாக ஆத்துமாக்களை தாரும் என்று வாயை திறந்து கேட்கப் போகிறீர்கள். இந்த எல்லையிலே, இந்த ஊழியத்தின் எல்லைகளிலே எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளைகள் சிங்காசனத்தில் வந்து உம்மோடு அமர வேண்டும். நானும் என் பிள்ளைகளும் ஹல்லேலூயா அந்த மகிமையான சிங்காசனத்திலே உம்முடைய வலது பாரிசத்தில், உம்முடைய இடது பாரிசத்தில் நானும் என் சந்ததிகளும் வந்து அமர வேண்டும். ரிபாலாக்கா திடாபானாக்கா திடாபானியா உன் உள்ளத்தை வெளிப்படுத்து. தேவன் அதை நிறைவேற்றுவாராக. ஒருவேளை 5 தேவையா கேளு. அவர் சம்பூரணர், எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. 2 தேவையா, 3 தேவையா, 4 தேவையா, 5 தேவையா? ஹல்லேலூயா. அவர் சகலத்திலும் சம்பூர்ணர், நிறைவாய் தர வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற சத்தத்தை கேட்க ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட எனக்கு உட்கார ஆசை. ஹல்லேலூயா. திரபலக 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 திரபலக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே எப்பொழுது நீர் வருவீர்? நான் உம்மை காண வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிலா பானியா ராபாலா. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியா சொல்வதை கேட்ட ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியால் சொல்வதை கேட்ட ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியால் சொல்வதை ஹல்லேலூயா. கேட்ட ஆசை. பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியால் சொல்வதை கேட்ட ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் நீரவாணியா ராபாலா. துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியால் சொல்வதை கேட்ட ஆசை. பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோ நன்றியால் சொல்வதை ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நீங்கள் பரலோகத்துக்கு போனால் ஒரு சத்தம் கேட்கும். பரிசுத்தர் பரிசுத்தர். அது தூதர்கள் சொல்லக்கூடிய சத்தம். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். இங்கிருந்து போனவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்தது கிருபை, கிருபை. இது தூயோர் இங்கிருந்து போன பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய ஆசை. இந்த 2 வார்த்தையும் கேட்க எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்டிட ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர்
கிருபை கிருபை இரட்டையா நன்றியா சொல்வதை கேட்க ஆசை கிருபை கிருபை இரட்டையா நன்றியா சொல்வதை கேட்க ஆசை கிருபை கிருபை ஹalleluya நன்றியா சொல்வதை கேட்க ஆசை Davala katerabania ikarabania Tidabakadaba katerabania Hallelujah hallelujah ஆம் பிலிப்பு என்கிற ஒரு ஊழியன் இயேசுவோடு இருந்த பொழுது திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த பிதா பிதா பிதான்னு சொல்றாங்களே எப்படியாவது பாத்துறணும். கடைசியில சொன்னா, நீர் குமாரன் சொல்றீல்ல, பிதாவை எனக்கு காண்பியும். அவனுக்கு ஆசை பாத்தீங்களா, பிதாவை பார்க்கணும். அதான் அவனுடைய ஆசை. அப்பதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமா. எத்தனை பேருக்கு பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை? இயேசுவை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அந்த காயம்பட்ட கரத்தை காண எத்தனை பேருக்கு ஆசை? ஹalleluya. ராஜாதி ராஜாவை காண எத்தனை பேருக்கு ஆசை? ஹalleluya. ஆமென். என் ஜீவனா என் இயேசுவே என் நானுமை கண்டிடுவே என் ஜீவனா என் இயேசுவே நானுமை கண்டிடுவே காணாம வீட்டுதே எங்களோ தீரமாறுமே என்னை சேர்த்து காணாம வீட்டுதே எங்களோ தீரமாறுமே என்னை சேர்த்து என் ஜீவனா என் இயேசுவே நானுமை கண்டிடுவே என் ஜீவனா என் இயேசுவே ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தை ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு முடிக்க நான் விரும்பவில்லை. ஒரு அபிஷேகத்தோடு முடிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவனாம் என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். காணவும் ஏங்குதே எந்த உள்ளம், சீக்கிரம் வாருமே என்னை சேர்க்க. இந்த உலகத்துல பாடுகள், நிந்தை, கண்ணீர், அவமானம், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, கைவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், பலவிதமான குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் மறந்து நாம் இயேசுவோடு போய் சேரும் நாள் சமீபம். ஹல்லேலூயா. ஆமென். என்னைய கேட்டா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டா நான் சொல்லுவேன், நீங்க வரும்போது என்னைய சேர்த்துக்கிட்டா போதும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. அதுதான் இந்த உலகத்துல உமக்காக பாடுபட்டு நீர் வரும் பொழுது உம்மை நான் சந்திக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை? அந்த பாடலை நான் திரும்ப எல்லாரும் ஒருமித்து பாடுவோம். என் ஜீவனா என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். என் ஜீவனா, எல்லாரும் ஒருமித்து பாடுங்க. ஒரு அபிஷேகம். காணவும் ஏங்குதே